ஹே ஹாய், இன்னைக்கு ஒரு சின்னதாக மினி பிளாக் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, இன்னைக்கு பேக்கிங் ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே செய்யணும். லஞ்சுக்காக மஷ்ரூம் கிரேவி செஞ்சுட்டு இருக்கேன். லஞ்சுக்காக மஷ்ரூம் கிரேவி ஒயிட் ரைஸ் செய்ய போகிறேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்காக கொஞ்சம் ஹெல்த்தியாக ஸ்ப்ரவுட் சாலட் செய்யணும். அதுக்காகவும் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். பேக்கிங் ஆஃப்லைன் கிளாஸ் 3 days கண்டக்ட் பண்ணுவேன். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 3rd day. ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. சாதமும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ மஷ்ரூம் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரொம்ப ஹெல்த்தி வேர்ஷனாக ஸ்ப்ரவுட் தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். பச்சை பயிர் முளைக்கட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ, சால்ட், பெப்பர், லெமன் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் இது கூட பாயில்ட் எக்குமே இருக்குது. அதில் கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூட கொஞ்சமாக கிரில்டு வெஜிடபிள் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் தான் இன்றைக்கி இருக்குது, அதனால அதில் பெப்பர், சால்ட் சேர்த்துட்டு அதுவும் பட்டரில் போட்டு டாஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுவும் சைடில் வச்சிடுறேன். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தி வேர்ஷனாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்வேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட கையோட பேக்கிங் கிளாஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நானும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். அண்ட் ஸ்டூடெண்ட்டுமே வந்துட்டாங்க. ஆமாங்க, இன்னைக்கு இந்த ஜென்டில்மேன் தான் நம்மளோட ஸ்டூடெண்ட். இவர் பார்த்தீங்கன்னாக்கா வேலூர்லேருந்து நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்காங்க. இங்கே வந்து ரூம் எடுத்துகிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நம்மளோட 3 days கிளாஸ் அட்டென்ட் பண்ணாங்க. அண்ட் நிறைய பேர் பெங்களூரில் இருக்கிறவங்களே எனக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க பேக்கிங் கிளாஸ் பற்றி. ஆனால் லொக்கேஷன் சென்ட் பண்ண பிறகு கொஞ்சம் தூரமாக இருக்கேன்ற மாதிரி வரமாட்டாங்க. ஆனால் இவங்களை ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னே சொல்வேன். வேலூர்லேருந்து எனக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணாங்க நான் வேலூரில் இருக்கேன்ட்டு. நான் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொன்ன பிறகு அவங்க வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கினாங்க. அண்ட் இவங்க ரூம் எடுத்துகிட்டு தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. கிளாஸ் முடிஞ்சிட்டு உடனே ஊருக்கும் கிளம்பி போயிட்டாங்க. இவங்கள ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னே சொல்வேன். நான் யாருக்குமே குறை சொல்ல வரல. எல்லாருக்குமே ஒரு கமெண்ட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி நம்ம பேஷனுக்கும் ஒரு டைம் நம்ம ஒதுக்கணும். நம்மளுக்கு பிடிச்சிருந்தா அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலுமே நம்மளால போய் செய்ய முடியும்னா கண்டிப்பா செய்யலாம். நெக்ஸ்ட் ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் April 5th and 6th கண்டக்ட் பண்ற. தேவைப்படுங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் கேக்குமே சூப்பரா செஞ்சு முடிச்சிட்டாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த தீம் பாத்தீங்கன்னா பேக்கிங் தீம் எடுத்திருந்தோம். அண்ட் ட்ரஃபிள் அண்ட் பைனாப்பிள் கேக் செஞ்சிருந்தோம். அண்ட் நானும் வெளியே போயிட்டு டின்னர் சாப்பிடலான்ட்டு கிளம்பி போயிட்டோம். இன்னைக்கு ஹஸ்பண்ட்க்கு வீக்லி ஆஃப். என்னோட டே இப்படி தான் போச்சு. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.